இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதலமைச்சர் மேடைக்கு மேடை தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நாமளும் தினமும் நடக்கக்கூடிய சம்பவங்களை வீடியோவா எடுத்து ஆதாரத்தோட காவல்துறைக்கும் நாம கொடுக்கிறோம், கலெக்டருக்கும் கொடுக்கிறோம், அதே மாதிரி முதலமைச்சருக்கும் கொடுக்கிறோம். இதை விட வேற என்னங்க பண்ண முடியும்? குற்றவாளியை பிடிச்சு கொடுத்துறோம். ஆனாலும் பாருங்களேன், நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. நேற்று பாத்தீங்கன்னா நாங்குநேரியில கிட்டத்தட்ட 9 பேர் கஞ்சா மது போதையில டீக்கடையில உட்கார்ந்து இருந்தவன், பேசிட்டு இருந்தவன் எல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. எல்லாம் 19 வயசு கீழே உள்ள பசங்க தான். இது 2 சாதிக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு என்பது நாங்குநேரி மட்டும் இல்லைங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்கள்லயும் சந்தி சிரிச்சுட்டு இருக்குது. டிஜிபி அலுவலகம் போனா அங்க டிஜிபி இல்ல. சரி அப்படின்னு கோட்டைக்கு போனா அங்க பொம்மை முதலமைச்சர் தான் இருக்காங்க. முதலமைச்சரை காணல. அறிவிப்பு தான் விடணும் போல தெரியுது. முதலமைச்சரை காணவில்லைன்னு அறிவிப்பு தான் நம்ம விடணும். துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கவர்ச்சி நடிகைகளுக்கு அன்டைம்ல லைட் போட்டுட்டு இருக்காப்ல. அவருக்கு நைட் எல்லாம் ஆட்டம், பகலெல்லாம் தூக்கம். இப்படிதான் அவரோட வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்குது. யாருகிட்ட போய் நம்ம குறைய சொல்றதுங்க? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அது பிறந்த பச்சை குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்ல பாட்டிமாவாக இருந்தாலும் சரி, எந்த பெண்களையும் இங்க உள்ள ஆண்கள் விட்டு வைக்கிறதா இல்ல. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மது, கஞ்சா. நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, போதையில தான் இதெல்லாம் ஒரு மனுஷன் பண்ண முடியும். இப்ப நாங்குநேரியில போதையில தான் வெட்டியிருக்காங்க. நார்மலா இருந்தா அவங்களுக்கு வெட்ட வராது, பாலியல் பலாத்காரம் பண்ண வராது. ஏன்னா மனுஷனோட மைண்டே அப்படித்தான், இயற்கையா அப்படித்தான் படைச்சிருக்குது. அப்படிப்பட்ட ஆண்கள்ட்ட இருந்து நாம பாதுகாப்பு கேட்டா வேலையே பயிரை மேய்ந்த கதையாக இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளுக்கும் அங்க பாதுகாப்பு இல்ல. டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகிகளால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு நிலைமை அப்படி ஆயிடுச்சு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2.5 வயசு பெண் குழந்தைய திமுக இளைஞர் அணியில இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர் கருப்பழிச்சு கொலை பண்ணிட்டாரு. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் நகராட்சி டிஎம்கே கவுன்சிலருங்க பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தர், அவரு இந்தியா விமானத்துல பறந்து போயிட்டு இருக்கிறாரு. விமானம் பணி பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இவரு பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்கிறாரு. அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்கிறாங்க, மீனம்பாக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல புகார் பண்ணிட்டாங்க. உடனடியாக இவரை கைது பண்ணிட்டாங்க. இவருடைய ஃப்ரெண்டு தியாகு அப்படின்றவரையும் கைது பண்ணிட்டாங்க. இத மாதிரி வேலிய பயிரமே இந்த கதையாக டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஆக மொத்தம் டிஎம்கே கட்சியால யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இங்க தமிழகத்துக்கு இப்படி ஒரு கட்சி தேவையில்லைன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் சொல்லலைங்க, பொதுமக்களே பேசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கணும்னா காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையினரை கட்டுப்படுத்துறதுக்கே அங்க டிஜிபின்னு ஒருத்தர் இல்ல. அப்ப அவங்க எங்க இருந்து ஆக்ஷன் எடுக்க போறாங்க? அதுவும் போக இந்த காவல்துறையினருக்கு கல்குவாரியில கொள்ளையடிக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கும், ஆட்சி மணல திருடுறவங்களை காப்பாத்துறதுக்கும், கிட்னி திருடுறவங்களை காப்பாத்துறதுக்கும், கள்ளச்சந்தையில மது விற்கிறவங்களை காப்பாத்துறதுக்கும், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கும் நேரம் சரியா போயிடுது. அப்புறம் எங்க இருந்து இந்த பாலியல் சம்பவங்கள்லாம் அவங்க தடுக்கிறது? நாமளே கொண்டு போய் ஆதாரத்தை கொடுத்துட்டா கூட எடுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனா மேடையில முதலமைச்சர் அவங்களுக்கு அவங்களே புகழ்ந்து பேசுகிறாங்க. வீட்லயும் பெண்கள் இருக்க முடியாது, விமானத்திலையும் பறக்க முடியாது, பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியாது, கல்லூரிக்கும் போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது. பெண்களா பிறந்ததை தவிர வேற என்ன நம்ம குற்றம் பண்ணோன்றது முதலமைச்சர்கிட்ட தான் நம்ம கேட்கணும், உடன்பிறப்புகள்கிட்ட கேட்கணும். பெயர் தான் உடன்பிறப்புகள், பண்றதெல்லாம் பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் சம்பவங்கள். பெயர் மட்டும் நல்லா வைப்பாங்க, திட்டங்களுக்கு வைக்கிற மாதிரி உடன்பிறப்புகள் பெயர் மட்டும் நல்லா வைப்பாங்க. ஆனா பாருங்க, ஒட்டு மொத்தமா அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த வேலையதான் பார்த்துட்டு இருக்காங்க போல தெரியுது. ஆனால் ஆளுங்கட்சியான டிஎம்கேவும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஈரானுக்கு குரல் கொடுப்பாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கண்டனத்தை தெரிவிப்பாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போக முடியலங்க. நம்ம உலக நாயகன் கமலஹாசன் காந்திய மரபும் சொன்னார் இல்லையா, மாநாடு ஒண்ணு நடத்தினாரு மதுரையில. அந்த மாதிரி காந்தி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிட் நைட்ல நகைகள்லாம் அணிந்து ஒரு பெண் எப்ப சுதந்திரமா போறாளோ அப்பதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது அர்த்தம்னு சொன்னாரு. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, மிட் நைட்ல எல்லாம் நாங்க போக தேவையில்லைங்க, பகல்ல கூட எங்களால போக முடியல, வீட்டுல குறைந்தபட்சம் இருக்க முடியல, ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருக்க முடியல, பாதுகாப்பு இல்ல. என்ன பண்ண சொல்லுங்க?
காந்தியை மறக்க வேண்டாம்னு உலக நாயகன் கமலஹாசன் பேசிட்டே இருக்காப்ல. அதனால நாம காந்தியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க நடக்கக்கூடிய பாலியல் சம்பவங்களை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். சட்டம் ஒழுங்கை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத ஆளுங்கட்சி கலந்து ஆலோசிக்கணும். ஆனா இப்ப அவங்களுக்கு நேரம் இல்லை. இன்னும் 2 மாத காலம் தானே இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தை இப்ப நடந்துட்டு இருக்குது. தொகுதி பங்கீடு, பாவம் முதல்வர் வந்து தலையை பிச்சுட்டு இருக்காப்ல. ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும் அவரால? அதனால தூக்கத்துல சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும்னு மேடைக்கு மேல பேசிட்டு இருக்காப்ல. அவர்தான் முதல்வர் அப்படின்றதே மறந்துடுறாப்ல நிறைய டைம்ல. இங்க நடக்கக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம்னு முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. மறந்துட்டாப்ல. அவர் ஆட்சியில இருக்குன்றதே அவர் மறந்துட்டாரு. அதுவும் போக தமிழ்நாடு இந்தியாவோட ஒரு ஸ்டேட்ன்றதையும் மறந்துட்டாப்ல. அதனால இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவருக்கு தெரியறது இல்ல. ஸ்டேட்டா ஈரான் தான், ரஷ்யா தான், அமெரிக்கா தான். இப்படிதான் நீங்க கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி தூக்கிட்டு வீதி தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் வரி பணத்துல நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. குறைந்தபட்ச மனசாட்சியோட நடந்துக்கோங்க. இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்கும் பொழுது பயமா இருக்குது. சட்டம் ஒழுங்கை எப்படி சரி செய்யலாம், மதுவை எப்படி கட்டுப்படுத்தலாம், கஞ்சாவை எப்படி கட்டுப்படுத்தலாம், இதற்கான நடவடிக்கை என்னன்றத முதல்வர் வந்து ஆலோசிக்கணும். சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.